வீரா சேனல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. வீரா சேனலில் வந்து சமையல், சாரீ குச்சு டிசைன்ஸ், கோலங்கள் இப்படி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவையான கேட்டகரியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சமையல் ரெசிபீஸ் தான். சமையல் ரெசிபீஸில் வந்து மதிய மீல்ஸுக்குரிய குழம்பு வகைகள், கூட்டு வகைகள், பொரியல் வகைகள், கிளறு சாதங்கள், தொக்கு வகைகள், ஊறுகாய் வகைகள்னு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி உள்ள சமையல் ரெசிபீஸில் நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது இன்ஸ்டண்ட்டாக உடனே அன்னைக்கு போட்டு அன்னைக்கே யூஸ் பண்ணுற மாரி உள்ள மெத்தட் தான் சொல்லிக் கொடுக்குறோம். இந்த மெத்தடில் நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறது வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நெல்லிக்காயை வந்து தண்ணியில் ஊற போட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா இதை ஒரு 1/4 மணி நேரம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இதை நீங்கள் கைட்டு பிட்டிங்கனாலே வந்துடும். அப்படியே அவ்வளோ நெல்லிக்காயும் கொட்டை தனியாக, காய் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கலாம். நான் இந்தளவுக்கு ஸ்லைஸ் எடுத்துருக்குறேன். ஸ்லைஸ் வந்து உங்களுக்கு தேவையான ஸ்லைஸு விருப்பத்துக்கு ஏற்ப வெட்டிக்கோங்க. இனிமேல் நம்ம தாளிசம் போடலாம் பார்க்கலாம். நல்லெண்ணெய் எடுத்துருக்குறேன் நான். கொஞ்சம் நிறையவே கூடுதலாகவே எண்ணெய் எடுத்துக்கோங்க. கடுகு, பருப்பு, காயம் போட்டுட்டு ஒரு வரமிளகா, கருவேப்பிலை, மஞ்சப்பொடி போட்டு நெல்லிக்காயை போட்டு கொஞ்சம் உப்பு கூடுதலாகவே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா வத்தல் பொடி போடுங்க. காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் காரப்பொடி போடுங்க. அப்போ தான் கலர் மாறாமல் அழகாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், அழகாக நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து உடனே செஞ்ச உடனே நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோடய வீடியோஸ் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ.